மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ ஹலோ சார். ஹலோ, வணக்கம் மேடம். நான் சூரிய பிரகாஷ் பேசுறேன். தெரியும் சார், சொல்லுங்க. மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன் மேடம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மறந்துட்ட பாரு. பாஸ்னா தன்னோட எம்ப்ளாயி கிட்ட பேச ஏதாவது விஷயம் இருந்தே ஆகணும். இஸ் இட் சோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். நீங்க லண்டனுக்கு போற பிஸில இருப்பீங்க, அதனால நானே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க சார். வெறும் போன்லயா? அவ்வளவுதானா? நிஜமா விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேர்ல வந்து பார்த்து உங்க பயணம் நல்லபடியா அமையட்டும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்கப்பா. 100% சார். நீங்க இன்னைக்கு ஃளைட்ல ஏறதுக்குள்ள உங்களை நேர்ல பார்த்து நிச்சயமா நான் விஷ் பண்ணுவேன். I was just joking அனு. ஆனா சார், நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸாவே சொல்றேன். It's okay, leave it அனு. அப்படினா என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்ல, அது நான் அப்படி சொல்லல. சும்மா சொன்னேன்னு சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? ஓகே சார். நீங்க வர வேண்டாம்னு சொன்னா நான் வரல. இப்பவே சொல்லணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்ல. நல்லா யோசிச்சு சாயங்காலத்துக்குள்ள சொன்னா போதும். நான் வர வேண்டாம்னு நீங்க நினைச்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். நான் வர மாட்டேன். ஓகே சார், பாய். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்களை நேர்ல பார்த்து ஹாப்பி ஜர்னின்னு நிச்சயம் விஷ் பண்ணுவேன் சார். ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின். பாட்டு பிடிக்கலன்னா சொல்லணும், ஆஃப் பண்ணிடுறேன். இல்ல நீ இருக்கட்டும். கண் திறந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடு. ஏ ரம்யா, என்னடி வாசல்ல நின்னு சாமி ஆடிட்டு இருக்க? உள்ளவாடி. ஆண்டி, காலனி முழுக்க அப்படி ஒரு வாசனை. அந்த வாசனையை புடிச்சிட்டு அப்படியே நேரா வந்தா உங்க வீடு. என்ன ஆண்டி ஸ்பெஷல்? என்ன இப்படி கேட்டுட்டே ரம்யா நீ? இன்னைக்கு நம்ம காலனியுடைய புரட்சி நாயகி, போராட்ட தலைவி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுதலையான நாள். அதை கொண்டாடுறதுக்காக காலனி ஃபுல்லா எல்லாருக்கும் முறுக்கு பண்ணி சப்ளை பண்ண போறோம். இல்ல புஷி? சுப்பு, இன்னும் எத்தனை தடவை இதையே சொல்லுவ சுப்பு? என் வாழ்நாள் ஃபுல்லா இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் புஷி. நீ பண்ணது சாதாரண தியாகமா? இந்த காலனி மக்களுக்காக நீ செய்த தியாகத்தை மீட்டிங் போட்டு சொல்லுவேன். இப்ப பேசாம இருக்கியா இல்ல கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டுருவா? சூர்யா சார் மட்டும் கரெக்ட் டயத்துக்கு வந்து உன்னை வெளியே கொண்டு வரல குண்டு புஷ்பா, நீ இன்னமும் 1 2 3 4 5 6 அப்படின்னு கம்பிதான் எண்ணிட்டு இருப்பேன். அங்கிள் சும்மா இருங்க. எப்ப பாரு ஆண்டி கிண்டல் பண்ணிக்கிட்டு. இவங்க இல்லன்னா இந்த காலனியே கலையா இருக்காது. நல்லா சொல்லு ரம்யா, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நேத்துல இருந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இதே வேலை. ரம்யா, இந்தா முறுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கு ஆண்டி. உங்க கை பக்குவம் இந்த காலனிக்கே தெரியுமே. செம்மையா இருக்கு ஆண்டி.
இன்னும் அனு வரலையா ஆண்டி? என்னடி இப்படி கேக்குற? நான் ஆபீஸ்ல இருந்து அவ வந்து உன் கூட பேசிட்டு இருக்காங்களான்னு நினைச்சேன். இப்ப நீ வந்து அனு எங்கன்னு எங்க கிட்ட கேக்குற? இல்ல ஆண்டி, அனு வரலையே. லேட் ஆகும்னு ஏதாவது சொன்னாலா? ஆமா, டைம் ஆச்சே. என்ன அனு இன்னும் காணோம்? இப்பதான் வீட்ல பார்த்தேன். மணி 7 மணி தான் ஆச்சு. அதுக்குள்ள 20 நிமிஷம் ஆயிடுச்சா? அதே 10 அது நிமிஷம் 10 பாஸ். நிமிஷம் பாஸ். உனக்கு எப்படி தெரியும் சுப்பு? அதேதான் நான் உன்ன கேக்குறேன் புஷ்பா. நான் கூட்டி வைக்கும்போது நீ பாத்தியா? அப்ப நீயும் கூட்டி வச்சியா? சுத்தம். ஐயோ அதை விடுங்க, நான் போய் அனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். புஷி, எனக்கு 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 என்ன கலாச்சல? நான் சுட்ட முறுக்கு மட்டும் வேணுமா? ஏன் முறுக்கு கேட்டா அப்படியே முறிக்கிற? ஹலோ மேம். யா அனு, மிஸ்டர் மோகனுக்கு அவ்வளவு தூரம் வர முடியாதா? அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். மேம், அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது கஷ்டம். சோ நீலாங்கரை பிரான்ச்சுக்கு போய் நீங்க அவரை மீட் பண்ணிட்டு வந்துருங்க. மேம், நீலாங்கரைக்கா? யா, எனி ப்ராப்ளம்? சரி, ஓகே. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார். நீங்க இன்னைக்கு ஃப்ளைட்ல ஏறதுக்குள்ள உங்களை நேர்ல பார்த்து நிச்சயமா விஷ் பண்ணுவேன். ஹலோ அனு, are you listening or not? அனு, மேம் கால். என்ன பண்ற நீ? பின்ன என்ன, அவங்க என்னமா கேட்டுட்டு இருக்காங்க, நீ பதில் சொல்லாம சில மாதிரி நின்றுட்டு இருக்க. அவங்க ஏதாவது திட்டுவாங்க, அப்புறம் நீ வருத்தப்பட்டு நிப்ப. ஏனும் அவங்க கிட்ட இவ்வளவு திட்டு வாங்குற? அப்போ இதுக்கும் எதுவும் பேச மாட்டியா? சரி விடு, வந்த வேலையை பார்ப்போம். கம்பெனி ஸ்டாக்ஸ் 2013 ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்குல்ல, அது வேணும். ஃபோன் பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணு. இந்தா அனு, ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட், ட்ரை பண்ணு. குமார் சார், நான் அந்த ரெஜிஸ்ட்ரிலாம் காப்பி பண்ணிட்டேன். மீதியை வீட்டில் வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். மற்றதெல்லாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ ரெஜிஸ்ட்ரி நீ எடுத்துகிட்டு போறியா? இப்போ மீட் பண்ண வேண்டாமா? ஆமாம் சார், எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்கு. அதோட கொஞ்சம் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்லாம். சரி, நாளைக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துரு. ஓகே சார், தேங்க்யூ சார். அனு, கம் லெட்ஸ் கோ. அனு, கம் ஆன், இட்ஸ் கெட்டிங் லேட். கம் மீட் மேம். ஹலோ மேம். அவளுக்கு என்ன ப்ராப்ளம் நீல்? போன்ல எப்படி பேசுறதுன்னு கூடவா தெரியாது? அது மேம். சரி, அதை விட வேலையெல்லாம் எப்படி போகுது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் மேம். இட்ஸ் ஜஸ்ட் தட் பழைய ஃபினான்ஸ் ரீட் பண்ண சாஃப்ட்வேர்லாம் நான் கொண்டு வரல மேம். தட்ஸ் வை நாளைக்கு திரும்ப வர வேண்டியிருக்கும். ஓ, அதான் இப்போ கிளம்பலான் இருக்கோம். பிகாஸ் இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது மேம். அதான். ஓகே, நாளைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும் நீல். ஷோர் மேம், இட்ஸ் ஜஸ்ட் 2 hours of work. முடிஞ்சிடும். ஓகே தென், மோகன் சாருக்கு கூப்பிட்டு நீங்க நாளைக்கு வரீங்கன்னு சொல்லிடுங்க. ஷோர் மேம், see you. ஏன் இப்படி கட் பண்ற? ஏன்னா உனக்கு லேட் ஆயிட்டு இருக்குல்ல, அதுக்கு தான். ஹேய், நோ நோ நோ, ஒட்டெல்லாம் கேட்கல, நேச்சுரலாக காதில் விழுந்துச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானே உன்னை ட்ராப் பண்ணவா? இல்ல, நானே போய்க்கிறேன். நீ தேங்க்யூ ஸோ மச். சூரிய சாருக்கு சார்பா பான் வாய்ஸ் சொல்லிடு. பான் வாய்ஸ் அதான் சேஃப் ஜேர்னின்னு அர்த்தம். ஓ, ஓகே, பாய். One second. ஹலோ மேம். ஷூர் மேம். நான் இங்கே அனு வீட்டில் தான் இருக்கேன். எல்லாம் நீங்கள் நினச்சபடி நடந்துட்டு இருக்கு மீரா மேம். டோன்ட் வரி. யா, அவங்க அப்பா அம்மா உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டா
நம்மளோட பாதி டாஸ்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீரா மேம், யூ டோன்ட் வரி. சார், டிராஃபிக் அப்டேட் பார்த்துட்டேன் அண்ட் கூகுள் மேப்லயும் செக் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலயும் ஹெவி டிராஃபிக் இருக்கு. நீங்க இப்பவே கிளம்புறது தான் நல்லது, இல்லனா ஏர்போர்ட் போறதுக்கு லேட் ஆயிடும் சார். ஃபைன். அண்ணே, நானும் உங்க கூட ஏர்போர்ட் வரேன். வேணா சந்திரா, அவ்வளவு தூரம் எதுக்கு அலையிற? பங்கஜ் தான் வரானே, அது போதும். நீ ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. அம்மா காத்துட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அம்மா தனியா இருக்கிறதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஷூர்ண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ சந்திரா. சார், ஹாவ் அ பிளசன்ட் ஸ்டே அட் லண்டன். பான் voyage. தேங்க்யூ மீரா. உங்க அம்மாவுக்கு சீக்கிரம் குணமாயிடும். டோன்ட் வரி. அதே மாதிரி சந்திரா ஆஃபீஸ் ஜாப் எல்லாம் பார்த்துப்பான். யூ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் மதர். பங்கஜ், டேக் கேர் ஆஃப் மீரா. எஸ் சார். தேங்க்யூ சார். 100% சார். நீங்க இன்னைக்கு ஃப்ளைட்ல ஏறதுக்குள்ள உங்களை நேர்ல பார்த்து நிச்சயமா விஷ் பண்ணுவேன். சார், 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 டைம் ஆச்சு, போலாமா? எஸ் பங்கஜ், போலாம். டேக் கேர் சந்திரா. See you மீரா. சந்திரா, மா, இன்னும் தூங்கல நீங்க? அதுக்குள்ளயா? மா, அண்ணனை இப்பதான் அனுப்பி விட்டு வரேன். சூர்யா சாப்பிட்டான சந்திரா? சாப்பிட்டாருமா. சந்திரா, சொல்லுங்கம்மா. நான் சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன? நான் தான் சொன்னேனேம்மா, அண்ணனை வழி அனுப்பி விட்டாருன்ட்டு. நான் அது சொல்லல, இத சேலஞ்சில நீ தோத்து போயிட்ட. சேலஞ்சா? ஐயோ அம்மா, சாரிமா, நான் மறந்துட்டேன். மா, அண்ணா நீங்க சாப்பிடும் போது தானே சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, கேள்வி கேட்கும் போது முகத்தை பார்த்து பதில் சொல்லணும். அப்படி நீ சொல்லாம போனியே நோண்டிக்கிட்டு இருந்தா தோத்துட்டேன்னு அர்த்தம். அதனால நீ தோத்து போயிட்ட. பரவாயில்ல, இந்த தடவை உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, மான்சி தான் ஜெயிச்சா. அவளுக்கு கிஃப்ட் உண்டாமா? நிச்சயமா உண்டு. தென் இட்ஸ் ஃபைன் மா. இல்லனா நான் செத்தேன். பட் நெக்ஸ்ட் டைம் ரூல்ஸ் என்னன்னு கரெக்ட்டா சொல்லிடுங்க. என்ன கிஃப்ட்மா? வெயிட். சுனிதா, அம்மா, டைனிங் டேபிள் மேல கிஃப்ட் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்க. இது மான்சிக்கு ரொம்ப அழகா இருக்கும். வாவ் மா, எப்பமா வாங்குனீங்க? இத நான் எப்பவோ வாங்கிட்டேன், ஆனா ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல. இது மான்சிக்கு கண்டிப்பா பிடிக்கும். இத நீயே அவகிட்ட கொடுத்துரு. ஷோமா மா, she'll be very happy. நீங்க இந்த மாதிரி gift கொடுக்கறதா இருந்தா தினம் ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கலாம். மா, the women of the house is happy, everyone is happy. எப்பவும் நீ இப்படியே சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாமா. Thank you so much. Love you. Mansi. Hey, Chandra. It looks so delicious.
ட்ரை பண்ணி பாக்குறியா? ஷோ மான்சி. என்ன கேக்குது? ப்ளூபெர்ரி. ஆ வாவ். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். இந்த கேக் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. வேற லெவல். ஏய் எங்க போற? வெயிட், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கேன் யூ கெஸ் இட்? சர்ப்ரைஸா? எஸ். எனக்கா? என்ன சந்திரா? வெயிட், எதுக்கு அவசரப்படுற? வெயிட். டாடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மான்சி. அம்மா போட்ட சேலஞ்ச்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க மேடம். டாடா. வாட்? கோல்டா? வாட் மான்சி? கோல்ட் எல்லாம் ஓல்ட் ஃபேஷன் சந்திரா. கிழவிங்க தான் இதெல்லாம் போட்டுப்பாங்க. ஐ ஹேட் கோல்ட். அப்படியா? அப்படியானா உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும் மான்சி? இல்ல எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா ஆசையா கொடுத்த கிஃப்ட். அதுவும் இல்லாம நீ போட்டியில ஜெயிச்சு வாங்கியிருக்கல, நல்லா தானே இருக்கு இல்ல மான்சி? அப்போ நீங்களே போட்டுக்கோங்க. டோன்ட் கம்பல் மீ. மோமன்லா, எப்படி இருக்கு மோமன்லா? நான் கொடுத்த தோட போட்டுக்கிட்டியா மான்சி? நீங்க கொடுத்ததை நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? எனக்கு கோல்ட்னா அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. பட் நீங்க எனக்காக கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். மாடர்ன் ட்ரெஸ்க்கு இந்த இயரிங் கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன். சாரி, ஜிமிக்கி. பட் இது கூட கொஞ்சம் ஸ்டைலா இருக்குல்ல? ஐ ரியலி லவ் திஸ் மோமன்லா. தேங்க் யூ so much for the special gift. உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் சொன்னல மான்சி, இட்ஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். சரி, இந்த சந்தோஷத்தை ஒரு டீ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமா? பிந்து, டீ எடுத்துட்டு வா. ஓகே. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? Sure, why not? சூர்யா, பங்கஜ், அனு இன்னும் வரலையா? வேலை இன்னும் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அணுவும் நீலும் வேலை முடிஞ்சதும் அவங்கவுங்க அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓ, அதுவும் இல்லாம சின்ன நிசுங்க ஜாலியா பேசிட்டு அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிங்க மேடம்.